ஓம் சக்தி ஆதிபராசக்தி சக்தி நான் சொல்லும் வாக்கு. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ரொம்ப அமோகமான ஆண்டாக, நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக, எடுக்கிற காரியங்கள் எல்லாம் சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கு. இந்த ஆண்டு உங்களுடைய ராசிக்கு ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா குரு மே மாதம் முதல் தனஸ்தானத்தில் அமரும்போது உங்களுடைய ராசிநாதனும் 7ஆம் இடத்துல அமரும்போது கூட்டு தொழில் அமோகமாக இருக்கும். கூட்டாக சேர்ந்து செய்கிற தொழில்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். கொடுத்த வாக்கு இந்த ஆண்டில் காப்பாற்றுவீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாம் சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் ஓம் சக்தி தாயை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோட கூட அந்த இருமுடி பையை எடுத்துகிட்டு சுமந்துட்டு போகிறதே ஒரு புண்ணிய பலனை சேரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த பையை எடுத்துகிட்டு போய் அந்த அம்மனுடைய காலில் வைக்கும்போதே உங்களுடைய கஷ்டங்கள்லாம் அந்த காலில் வைத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுதான் உண்மையான ஒரு ரீசனும் கூட. ஏன்னா பையை சுமந்துட்டு போகும்போதே உங்களுடைய கர்ம வினைகளையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு போய் அந்த இறைவனுடைய காலில் வைத்துட்டு நீங்கள் வணங்கிட்டு வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறையும். அதுதான் அதோடைய பையோட மகிமை அப்படின்னு சொல்லலாம். சரி, அது நம்ம தொடர்ந்து அதை வழிக்கு போனோம்னா தொடர்ந்து அதை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக, நல்ல ஒரு மகிமை உள்ள ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆண்டில் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதோட கூட குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியும் வருது. நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த ஆண்டில் இந்த மிதுன ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். சனி பயிற்சி நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உதவும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதோட கூட குரு கேதுவோட பயிற்சி இணைவு இருக்கிறதுனால தனஸ்தானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல நல்ல மாற்றங்களை இந்த ஆண்டில் இந்த மிதுன ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டுன்னே இதை சொல்லலாம். கேட்ட இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் இல்லாமல் எதற்காக கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் இந்த ஆண்டில் கிடைக்க போகுது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல நல்ல செய்திலாம் உங்களுடைய வீடு தேடி வரும். வேலைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. வேலையே கிடைக்காம புலம்பி, ஐயோ நம்ம எப்போ தான் நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருக்கிறோமே, நல்ல ஒரு வேலையே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு வேலை கிடைக்கும். யாரையுமே எதிர்பார்க்காம இந்த ஆண்டில் நீங்கள் வாழ போகிறீங்க. நல்ல ஒரு வலிமை உள்ள நபராக, நல்ல ஒரு வல்லமை உள்ள ஒரு நபராக இந்த ஆண்டில் இந்த மிதுன ராசி என்பவர்கள் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தோட பாரத்தில் இந்த காலகட்டத்தில் இறக்கி வைக்க போகிறீங்க. ஏன்னா கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளுக்கு எந்த ஒரு உதவியுமே உங்களால் செய்ய முடியாது இருந்திருக்கும். அவங்க ஏதோ கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதை வைத்து குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்திருக்கும். இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப பாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பீங்க. நானும் வேலைக்கு போகிறேன், என்னால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆண்டில் உங்களால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு செய்வீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரியான பாதையை இந்த ஆண்டில் தேர்ந்தெடுப்பீங்க. இந்த வழியில் போனால் தான் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சரியான பாதையை இந்த ஆண்டில் தேர்ந்தெடுப்பீங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு பல நல்ல சாதகமான பலன்கள் இந்த ஆண்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. குருவோடைய பார்வை இருக்கிறது நல்ல ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ராகு குருவோடைய சேரும்போது உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். ஆன்மீக சேவையில் ஈடுபடுவீங்க. ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க. ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இந்த ஆண்டில் இறங்குவீங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே மாதிரி ஒரு சிலரில் இந்த ஆண்டில் ஆன்மீக தலங்களுக்கு ஏதாவது நன்கொடையோ அல்லது உங்களுடைய உடல் உழைப்பையோ இந்த ஆண்டில் போடுவீங்க. அது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய கர்ம வினைகள்லாம் குறைந்து நல்ல ஒரு புண்ணியத்தை இந்த ஆண்டில் சேர்ப்பீங்க. அது நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த ஆண்டில் பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக
பற்றிய ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை, மஞ்சள், சிவப்பு இதெல்லாம் அதிர்ஷ்டமான நிறமாக அமைந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஆண்டில் எந்தெந்த திசையிலலாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு திசையிலேருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நல்லதாக அமையும். அதே மாதிரி வடமேற்கு, வடக்கு இந்த திசையிலேருந்து வரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 அதிர்ஷ்டமான எண்கள். இந்த 2026 உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி, ஜூலை, நவம்பர், டிசம்பர்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைந்திருக்கு. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமையில மாலை வேளையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30, 6 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராகு காலம் வரும். அந்த ராகு காலத்தில் கிரகங்களில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுறது, அதே மாதிரி பைரவருக்கு விளக்கேற்றி வழிபடுறது, புலி சாதத்தை அன்னதானமாக கொடுக்கறது, இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டில் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல விஷயங்களும் இந்த ஆண்டில் செய்வீங்க. அதோடு கூட இந்த விஷயத்தையும் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு புண்ணிய பலன் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு இன்பமயமான வாழ்க்கை உங்களுக்கு அமையணும்னா இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, இந்த 2026 ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026 ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக அமைந்திருக்கு. ஏன்னா சத்ரு ஜெயஸ்தானத்தில் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களுடைய செயல் ரொம்ப வேகம் பிடிக்கும், சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நினைத்ததெல்லாம் சாதிப்பீங்க, நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தேவையில்லாத பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். கவனமாக செயல்படணும். இடம், வீடு, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான முயற்சியெல்லாம் இந்த ஆண்டில் ஈடுபடுவீங்க. அந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு லாபத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த ஆண்டில் நடக்கும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டே இருக்கேன், நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த ஆண்டில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026 ஆண்டு இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக நான் வாடகை வீட்டிலே இருக்கேன், ஆனால் சொந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு அமைப்பே இல்லை, அதற்கான வாய்ப்புகளே எனக்கு அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த 2026 உங்களுக்கு அமையும். கூட்டு தொழில் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். இந்த ஆண்டில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். குறிப்பாக தொழிலில் நஷ்டத்தையே சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் நல்ல ஒரு யோகமான நிலையில் இருக்கிறார். எடுக்கிற வேலையை கணக்கச்சிதமாக முடிப்பீங்க. இழுபறியாக இருந்த வேலையில் டக்கு டக்குன்னு செய்து முடிப்பீங்க. நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 ஆண்டு அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்கியஸ்தானத்தில் யோகக்காரகன் வரும்போது நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அவரோட கூட ராகுவும் கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனியும் இணைந்திருக்கிறதுனால எதிர்பாராமல் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவுலாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. தேவையில்லாத இடர்பாடுகளும் கொஞ்சம் வரும். அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்குது அப்படின்னா கூட தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உங்களை தேடி கொஞ்சம் வரும். கொஞ்சம் அனுசரணையாக போகிறது ரொம்பவும் நல்லது. சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக, பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களால சின்ன சின்ன நெருக்கடியை நீங்கள் சந்திச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த நெருக்கடியில் இந்த ஆண்டில் குறையும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த ஆண்டில் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ரொம்ப நாளாக நான் பழைய வாகனத்தையே வச்சுட்டு இருக்கேன், இந்த ஆண்டுலையாவது நான் ஒரு புதிய வாகனம் வாங்க மாட்டேனா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த ஆண்டில் கண்டிப்பாக புதிய வாகனம், சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். அரசு வழியில் கூட நிறைய சாதகமான பலன்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026 ஆண்டு நல்ல ஒரு அமோகமான ஆண்டாக அமைந்திருக்கு. நினைத்ததை சாதிப்பீங்க. ஏன்னா ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய நட்சத்திர அதிபதியான குரு இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும்.
குரு வந்து வக்கரகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் விரயங்கள் வரும். ஆனால் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. இந்த விரயத்தை மட்டும் நீங்கள் சுப விரயமாக கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா ஒரு சில இடத்துல நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக, நல்ல ஒரு வெற்றி உள்ள ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் செவ்வாய் இணைவு ஏற்படும் போது நல்ல ஒரு வேகம் விவேகம் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சி எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். அடுத்தடுத்த வெற்றி இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் தொய்வு பெற்று உக்காந்துக்கிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். கூட்டு தொழில் உங்களுக்கு அமோகமாக அமையும். அதே மாதிரி இந்த ஆண்டில் நீங்கள் செய்கிற தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு நபராகவும் உங்களை அடையாளம் காமிக்கும். அந்தளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாக்கிய சனியும் ராகும் இணைந்திருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. சகாயஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறதுனால கேது உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். அதனால் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.